தஞ்சாவூர் மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ தனது இறுதி அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் மாணவி தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி காரணம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளியில் மாணவியை கட்டாயப்படுத்தி மதமாற்ற முயன்றதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையில்லை என்றும் அதற்கான சான்றுகள் விசாரணையில் கிடைக்கவில்லை என்றும் சிபிஐ குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரத்தை பெரிய அளவில் போராட்டமாக மாற்றியதற்கு பாஜக தலைவர்களின் நிர்பந்தமே முக்கிய காரணம் என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்கொலை நிகழ்வை மத ரீதியான கோணத்தில் திசை திருப்ப முயற்சிகள் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் விடுதியில் தங்கி படித்து வந்த மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்டார். இது கட்டாய மதமாற்றத்தால் நடந்த தற்கொலை என பலத்த சர்ச்சை எழுந்த நிலையில் வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.